பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நானுடைய அன்பு வணக்கங்கள். புத்தாண்டு பிறந்தது, புது மலர்வு பிறந்ததுன்னு அந்த செய்திகள்லாம் பார்த்தோம். இந்த புத்தாண்டு மட்டும் பார்த்தா போருமா? என் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஆர்வம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது தெரியுது. அதனால தான் இந்த பெப்பர்ஸ் டிவியில் மூன்சை நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக இந்த பகுதி அமைக்கப்பட்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு சொல்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கு. முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்போ சமீபத்தில் சனியினுடைய பயிற்சி 8ஆம் இடத்துல வந்திருக்கு. இது ரொம்ப பேருக்கு நிறைய கவலை. 8ல் சனி வந்துடுத்து, என்ன பண்ணுறதுன்ட்டு. இதை பல முறை பல இடங்களில் நீங்கள் விளக்கம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. மேஷராசி பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்தில் சனி பிரவேசம் பண்ணி அது 8ஆம் இடத்து சனியாக மாறினா அது நீச்சனான சந்திரனுடைய இடத்துல இருக்கிறதுனால இழப்புகள் அதிகம் இருக்காது அப்படின்றது முதல் சித்தாந்தம். ரெண்டாவது, குருவனுடைய பார்வை, அதுவும் உச்சம் பெற்ற குருவனுடைய பார்வை இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஆனாலும் இந்த குரு பகவான் இந்த மே மாதத்தில் இடப்பெயர்ச்சி அடைகிறாரு, வக்கரம் அடைகிறாரு. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு இதழ்கள் குறைய ஆரம்பிக்கும். மே மாதத்துலேருந்து ஆண்டு இறுதி வரைக்கும் சில சோதனைகள், இன்னல்கள், பிரச்சனைகள் உருவாகி மறைகிறதுக்கு அமைப்பு உண்டு. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஆண்டினுடைய 2வது பகுதியில் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபடுறதுக்கு, தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கு, முடிந்தவரை வியாழக்கிழமையில் ஒரு மஞ்சள் கர்ச்சீஃபாவது யூஸ் பண்ணுறதுக்கு அறிவுறுத்தப்படுறீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு போன டிசம்பர்லேயே உங்களுக்கு என்ன இருக்குது? குரு அதாவது சனி பயிற்சி ஏற்பட்டிருக்கு. குருவனுடைய அழகான ஸ்தான பலமும் இருக்குது. இந்த சனி பயிற்சி என்ன பண்ணியிருக்குன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்துல மாறி எடுத்து 6ஆம் இடத்துலேருந்து 6ல் இருக்குச்சு ரோகம், சத்ரு, கடன், பல இன்னல்கள். இப்போ அதெல்லாம் போயிடும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், மனநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கை, நம்பிக்கையான வாழ்க்கை, உறுதிப்பாடான வாழ்க்கையை நீங்கள் கைகொள்றதுக்கு இந்த 2015ஆம் ஆண்டு மிக சிறப்பான கிரக நிலையில் அடைஞ்சிருக்கு. இந்த மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பகவானுடைய மாற்றமானது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சதுர்ஸ்தானத்தில் பிரவேசிக்குமாறுது. அதனால் ஆண்டினுடைய 2வது பகுதியில் உங்களுக்கு வெளிநாட்டு கனவுகள் இருந்தால் அதை பூர்த்தி பண்ணிக்க முடியும். குறிப்பாக படிக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிப்பை தொடர்றதுக்கு நல்வாய்ப்பை கொடுக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்தாரோடு இணைந்து வெளிநாடுகளுக்கு குடிபுகிறதுக்கான வாய்ப்பு கூட ஜாதகம் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக அமைத்து கொடுக்கும். குடும்பத்தில் பல சீர்திருத்தங்கள் பண்ணுறதுக்கும், குழப்பங்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கும், மன நிறைவு கொள்றதுக்கும், அன்பான ஆதரவான போக்கை குடும்பத்தில் உணர வைக்கிறதுக்கும் இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இந்த புத்தாண்டான 2015 பெருமளவு உதவுறது. மிதன ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்துல வசதியாக இருந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல சென்று விட்டார். இதற்கு ஷஷ்டம சனின்னு பேர். இந்த ஷஷ்டம சனி அடுத்த 6 மாதங்கள் உங்களுக்கு சற்று கடுமையான போக்கை கொடுக்கும். குறிப்பாக உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்கிறதுக்கும், மனதில் தயக்கங்கள், பயம், பீதிகள், அச்ச உணர்வுகள் இருக்கிறதுக்கும், மறைமுகமான போராட்டங்களால் சந்திக்க வேண்டி வரத்துக்கும், மறைமுகமான எதிரிகளால் தாக்குதல் நிகழ்த்துக்கும், கோர்ட்டு வழக்கு வியாஜ்யங்கள் பிற்போக்கு கொடுக்கறதுக்கும் காரணம் இருந்தாலும் உங்களுடைய பெரிய இழப்புக்களை இதுக்கு ஏற்படுத்தாது. அதே சமயத்தில் உங்களுடைய பொருளாதார சேர்க்கைக்கு இது உறுதுணையாக இருக்கும். நிறைய சொத்துக்கள் வாங்கிறதுக்கும், வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு குடிபுகிறதுக்கும் அழகான அமைப்பு கொண்ட சிறப்பான ஒரு 2015 உங்களுக்கு மலர்ந்துள்ளது. கடகராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய பகுதி மாறிப்போச்சு. பஞ்சமம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல அழகாக வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்க காத்திருக்காரு. குருவனுடைய மாற்றம் மே மாதத்தில் ஏற்பட்டாலும் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பல சிறப்புகளும் ஏற்றங்களும் வசதி வாய்ப்புகளும் கொடுக்கறதுக்கும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கறதுக்கும், பதவி பட்டங்கள் கொடுக்கறதுக்கும், மேலதிகாரியுடைய நல்ல ஆதரவை பெற்றுத்தரத்துக்கும், வாழ்க்கை வசதிகளை பிறப்பிக்க செய்கிறதுக்கும், சொந்தமாக சொத்துக்கள் நிறைய வாங்கிறதுக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி தரத்துக்கும் சிறப்பான அம்சம் கொண்ட இந்த புத்தாண்டு மலர்ந்துள்ளது. சிம்மராசி என்பவர்களுக்கு பொதுவாக எல்லாருக்குமே அர்த்தாஷ்டம சனினா கடினமான போக்கை கொடுக்கும். ஆனால் சிம்மராசிக்கு மட்டும் அது ஒரு தனி போக்குடையது. அது 4ஆம் இடத்துல சனி வச்சு தான் இந்த 3ஆம் இடத்துல இருந்த சனியினுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும், வாழ்க்கையில் நல்ல ஸ்திரமான தன்மையை ஏற்படுத்துறதுக்கும், கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல இன்னல்கள், பிரச்சனைகள், துயரங்கள்லாம் போக்கி ஒரு மலர்ச்சியான எதிர்காலத்தை உருவாக்கி தரத்துக்கும், பல வெற்றி பணிகளை மேலே வெற்றிகரமாகவும் உயரமான நிலைக்கு எடுத்து செல்றதுக்கும் பயன்பட போகிற சிறப்பான 2015 சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கு.
அதே சமயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிதாக உத்தியோகம், வியாபாரம், தொழில்லாம் துவங்குறதுக்கு நல்ல சிறப்பம்சத்தை கொடுத்து உதவப்படுறார். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த 7 நாள் சனின்னு 7 ஆண்டுகளாக உங்களை பிடிச்சிருந்தது. அது இப்போ முற்றிலும் விலகி போச்சு. அது இப்போ கடந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதனுடைய இம்பேக்ட், அதனுடைய நமக்கு பலன் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறது இந்த 2015. இனி தொடர்ந்து இந்த ஆண்டில் உங்களுக்கு பல வெற்றி பணிகளை இன்னும் மேலே வெற்றிகரமாக செய்கிறதுக்கும், கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான தடைகள், முட்டுக்கட்டைகள்லாம் தகர்த்தெறியறதுக்கும், அழகான சீரான விறுவிறுப்பான நல்ல நேர்த்தியான வாழ்க்கை பாதை அமைத்து வீறு நடை போற்று பல வெற்றிகளை குவித்து மற்றவர்களிடம் உங்களுடைய நன்மதிப்பை பெருக்கிறதுக்கும் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி ஆனது 2015 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் விரைய சனினால் பல நஷ்டங்கள், பல தொல்லைகள், சொல்லணும்னா பல துயரங்களை, உடல் பாதிப்புகளை, குடும்பத்தில் கலகங்களை, வீணான சந்தேகங்களால் உங்கள் வாழ்க்கையினுடைய சிதறலாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ நிலைமை வேற. 2015 உங்களுக்கு அள்ளி அள்ளி பல செல்வங்களை கொடுக்கறதுக்கும், வாழ்க்கை நிலையை ஸ்திரப்படுத்துறதுக்கும், மிக உயர்வான நிலைக்கு உங்களை எட்டி செல்றதுக்கும், உங்களுடைய பெயர் புகழ் கீர்த்தி மேலோங்கி இருக்கிறதுக்கும், எல்லையில்லா சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கும் சிறப்பான வாய்ப்பை அழகாக கொடுக்க போகிறது விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 2015ஆம் ஆண்டு. தனுர் ராசி என்பர்களுக்கு இத்தனை நாளாக இந்த 7 நாள் சனியுடைய பிடிப்பு இல்லை. ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போ விரயத்தில் சனி பகவானுடைய பிரவேசம் இருக்குது. இது மறுக்க முடியாத பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் உங்களுக்கு குரு பகவான் ஆண்டினுடைய 2ஆம் பகுதியில் பாக்கியம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு இடம் பெயர்றதுனால அதுக்கு முன்னோடியாக ஏப்ரல் மாதத்துலேருந்தே உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளையும் நம்பிக்கைகளையும் புது ஒளியையும் உங்கள் வாழ்க்கையில் பிறப்பிக்கிறதுக்கும், உங்களுடைய கவலைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கும், சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கும், தொழிலில் லாபங்கள் பெறுறதுக்கும், அரசாங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு கேட்டிருந்த இடமாற்றம், பதவி உயர்வு, இடப்பெயர்ச்சி, சன்மான உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கும் உதவப்படுறாரு. மகர ராசி என்பர்களுக்கு இந்த 10ல் சனி நிற்க பதிகுலைந்து வறுமை காட்டும்னு சொல்லுவாங்க. கடந்த ஆண்டு உங்களுக்கு கடுமையான சோதனைகள், வேதனைகள், தொல்லைகள், அவமானங்கள், பொருள் நஷ்டங்கள், விரோதங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நிலைமை அப்படி இல்லை. உங்களுக்கு எல்லாத்துலேயுமே விறுவிறுப்பான சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க உங்களுடைய கிரக சூழல்கள் 2015 மகர ராசிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த 8ஆம் இடத்துல குரு ஆண்டினுடைய இறுதி பகுதியில் வந்தாலும் உங்களுடைய அடிப்படை சனியினுடைய வலுவானது, இதர கிரகங்களுடைய வலுவானது 2015 முழுவதும் உங்களுக்கு எளிமையான, ரொம்ப சுலுவான, விறுவிறுப்பான, வேகமான, மனநிறைவு கொடுக்கக்கூடிய சிறப்பான வாழ்க்கை பகுதியை அமைத்து கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் கொடுறது. இதன் காரணமாக நீங்கள் நிலுவையில் வைத்திருந்த விஷயங்களை, செய்யலாமா வேண்டாமான்னு தயங்கிருந்த விஷயங்களை துணிச்சலாகவும் பூர்ணமாகவும் எடுத்து செய்தால் மிகப்பெரிய உயர்வான வெற்றிகளை அள்ளி கொடுக்க தவறாது. கும்பராசி என்பர்களுக்கு இத்தனை நாளாக 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ ராஜ்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ல் இடம் பெயர்க்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெறுறதுக்கு நிச்சயமாக காரணங்கள் உண்டு. ஒரு வாட்டி திருநள்ளார் போயிட்டு வரலாம். சனி பகவானை சனிக்கிழமையில் ஸ்தோத்திரம் பண்ணலாம். தினந்தோறும் இந்த எள்சோறு வைத்து காக்கைக்கு மகிழச் செய்து சனி பகவானை பிரீத்தி பண்ணலாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு தான் இந்த 2015ஆம் ஆண்டு சற்று கடினமாக இருக்கும். அதே சமயத்தில் தசைகள் நன்னா இருந்தது, ஜாதகம் நன்னா இருந்தால் அதுவே உங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளத்தை இடக்கூடியதாகவும், அது ஒரு தபஸ் பண்ணுற மாதிரி ஒரு காலகட்டத்தை கொடுக்குமே தவிர உங்களுக்கு தீங்கு இழைக்கிறதுக்கோ, உங்கள் வாழ்க்கை நிலையை தளர்த்துறதுக்கோ, கீழே தள்ளுறதுக்கோ அது காரணமாக இருக்காது. ஆகவே நம்பிக்கையாக செயல்படணும், ஆனால் எச்சரிக்கையாக செயல்படணும். எதுலேயுமே ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படணும். புதிய தொடர்புகளை தவிர்க்கணும். பரிச்சயம் இல்லாதவரோட வியாபாரம் பண்ணுறதுக்கோ தொழில் பண்ணுறதுக்கோ நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய பகுதி இது. மீனராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியினால் பலவிதமான இன்னல்கள், சோதனைகள், வேதனைகள், உடல் பாதிப்புகள், மருத்துவ செலவுகள், குடும்பத்தில் பல சங்கடங்கள், சிக்கல்கள், அபிப்பிராய பேதங்கள், சண்டை கூசல்கள்லாம் சந்தித்து வந்தீங்க. இப்போ அதுக்கு நிவாரணம் கிடைச்சிடுது. இனிமேல் மகிழ்ச்சிகரமான நிம்மதியான போக்கை கொடுக்கறதுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அல்லது திருமணம் சம்பவிக்காமல் இருந்தால் திருமணம் நடக்கிறதுக்கு, குடும்பத்தில் க்ஷேமங்கள் இருக்கிறதுக்கு, சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு, குடும்பத்துக்கு வேண்டிய நிலையான சொத்துக்களை வாங்குறதுக்கு, மிகப்பெரிய வாழ்நிலையை எதிர்காலத்தில் ஏற்றத்துக்கான சிறப்பு பணிகளில் ஈடுபடுறதுக்கு இந்த 2015ஆம் ஆண்டு மீன ராசிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே இந்த 12 ராசிக்கான பலனை கேட்டீங்க. அனுகூலமாக இருக்கவங்க நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் சுமாராக இருக்கவங்க கடவுள் வழிபாட்டில் பிராயச்சித்தத்தில் உங்களை வாழ்க்கையை நல்லா சீர்படுத்தி கொள்ள முடியும்.
எல்லோருக்கும் எல்லா நன்மையும் கிடைத்து சிறப்பான எதிர்காலம் வாழணும்னு சொல்லி பெப்பர்ஸ் டிவி மூலமாக உங்களை வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன்.